அன்பான தோழர்களே, நேற்று சென்னையில் நடந்த ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா, ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய அந்த அரசு மருத்துவமனையில புகுந்து ஒரு இளைஞர் ஒரு டாக்டரை கத்தியால் குத்தி விட்டு தப்பி செல்ல முயலும் பொழுது அந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருக்கிறாங்க. இது இப்போ நாடு முழுவதும் பெரிய பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த அரசு மருத்துவமனையில் ஒருவர் சென்று அவரை தாக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் எதனால தாக்குனார் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவருடைய தாயாருக்கு அந்த அரசு மருத்துவர் முறையான சிகிச்சை கொடுக்கல. கேள்வி கேட்கும் பொழுது நோட்டெல்லாம் தூக்கி மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டாரு. வெளியில போய் விசாரிக்கும் பொழுது இந்த மருத்துவம் சரியில்லை, சரியான மருத்துவம் எடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவர் தப்பான மருத்துவம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த கோபத்துலதான் இப்படி செஞ்சதா சொல்றாங்க. அந்த பையன் செஞ்சது முற்றிலும் தவறு. அது ஒரு மிகப்பெரிய கொலை குற்றம். அது எந்த மாற்றமும் இல்லை. அவர் அதுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனாலும் கூட இந்த மருத்துவர்கள், இது போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் மிகவும் அலட்சியமாக இருக்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க உங்களை உயிரை காப்பாற்றக்கூடிய நபர்களாக மக்கள் பாவிக்கின்றார்கள். இறைவனுக்கு அடுத்தபடியாக டாக்டர்களை நம்புறாங்க. ஏன்னா எங்களுடைய உயிரை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி வரக்கூடிய மனிதர்களை மரியாதையாக நடத்துவது, அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை உடனுக்குடன் அளிப்பது உங்களுடைய கட்டாய கடமை. இதுக்கு நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நிறைய இடங்கள்ல, அதுவும் குறிப்பா இந்த கொரோனா காலங்கள எல்லாம் மருத்துவர்கள் சில பேர் 10 அடி 15 அடி தள்ளி நின்று பார்த்ததெல்லாம் நானே சொந்தமா அனுபவிச்சிருக்கிறேன். அரசாங்கமே 3 அடி தூரம் தான் சொன்னது. ஆனா மருத்துவர்கள் 15 அடி தள்ளி நின்று பார்த்துட்டு அப்படியே அரசு மருத்துவமனையில, ஏன்னா அரசு மருத்துவமனையில கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அவருடைய ரூம் வாசல்லே நின்று அவங்களுடைய பேப்பரை கொடுக்கணும். அவர் பார்த்துட்டு இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்து அனுப்பிடுவாரு. இதெல்லாம் நாங்களே அனுபவிச்சிருக்கோம். அதனால இது போன்ற அரசு துறையில இருப்பவர்கள் கொஞ்சமாவது இறைவனுக்கு பயந்து மக்களுக்கு தேவையான சிகிச்சைகளை கொடுக்கறதும், அவங்கள கண்ணியமா நடத்துறோம், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது கட்டாய கடமை. அரசு துறையில மருத்துவத்துறை மட்டும் இல்லை, கல்வித்துறையா இருக்கட்டும், ஒரு பள்ளிக்கூடமா இருக்கட்டும், அங்க உள்ள டீச்சர்கள் மற்ற தனியார் ஸ்கூல்ல விட அரசு கல்வியில, அரசு பள்ளிக்கூடங்கள்ல மார்க் கம்மியா எடுக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா, அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒழுங்கா பயிற்சிக்கலன்னு அர்த்தம். தனியார் ஸ்கூல்ல அதிகமாக பயிற்சி கொடுக்குறாங்க, வெறும் சம்பளம் கம்மியா தான் கிடைக்குது. தனியார் ஸ்கூல்ல வெறும் 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு. ஆனா அரசு ஸ்கூல்ல 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இங்க மார்க் கிடைக்குது, அங்க மார்க் கிடைக்கல. என்ன காரணம்? பொறுப்பில்லாத தன்மை தான் காரணம். அதனால அரசு மருத்துவத்துறையா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், வருவாய்த்துறையா இருக்கட்டும், எந்த துறையிலும் தாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய, தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த பணிகளை இறைவனுக்கு பயந்து நியாயமான முறையில நடந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த டாக்டர்கள் போராட்டம்ங்கிறது மிகப்பெரிய தவறு. அரசாங்கம் காவல்துறைக்கும் இந்த மாதிரி மருத்துவத்துறைக்கும் சங்கங்கள் வைப்பதற்கு அனுமதியை கொடுக்க கூடாது. டாக்டர்கள் சங்கம் அமைத்து கொண்டு அதுல போராடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படி மக்களை யாரு பாக்குறது? எத்தனை மரணங்கள் நிகழும், எவ்வளவு கொடூரமான நோயாளிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் யார் பாக்குறது? அதனால இந்த மருத்துவர்களுக்கு போராடுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. இந்த போராட்டத்தை உடனடியாக நிப்பாட்டணும். மருத்துவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற கடமை மக்களை உயிரை காப்பாத்துறது. அதனால நாம போராட்டம் பண்ணிட்டு, ஏன்னா இதெல்லாம் சம்பவங்கள் எல்லா பக்கமும் நடந்துட்டு தான் இருக்கு, எல்லா துறையில உள்ளவங்களுக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால ஒரு சம்பவம் நடந்துட்டீங்கனால எல்லா பக்கமும் இப்படி நடந்துரும் அப்படின்னு இதுக்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கு. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இல்லை, எல்லா கட்சியில இருந்து எல்லாருமே அந்த டாக்டருக்கு ஆதரவாக தான் நிக்கிறாங்க. ஆனாலும் கூட மருத்துவர்கள் போராட்டங்கிறது தவறு. அதற்கு கட்சிகள் துணை போவது அதை விட தவறு. மருத்துவர்கள் எந்த கால எப்படி காவல்துறை சங்கம் அமைச்சு போராடிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, ரோட்ல போறவன் எல்லாம் கையை கத்தி எடுத்து குத்திட்டு போய்கிட்டே இருப்பான், கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அது மாதிரி டாக்டர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா உயிர்கள் நிறைய பலியாயிடும். இதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். டாக்டர்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அரசாங்கமும் அதை தடுக்க வேண்டும் என்று